அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். அதனால இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தையோ வழிபாடையோ செய்யறதுக்கு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த நாள் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இன்னைக்கு நமக்கு வசந்த பஞ்சமி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2-2ங்கிற போர்ட்டலும் நமக்கு இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல தங்க நகை மேலும் மேலும் சேர்றதுக்கு விக்கிற விலைவாசியில தங்க நகை எங்கங்க வாங்குறது? எனக்கு அடகு வச்ச நகைய திருப்பி எடுத்தாலே போதும்னு சொல்லி நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுது. இந்த பரிகாரம் தங்க நகை மேலும் மேலும் வாங்கறதுக்காக மட்டும் இல்லாம அடகு வச்ச நகைய மீட்கிறதுக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நீங்க செய்யலாம். முழு நம்பிக்கையோட இந்த நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்க வீட்ல பணமும் நகையும் மேலும் மேலும் சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடகு வச்ச நகையையும் நீங்க மீட்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் முழுமையா அடையும். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன். இந்த ஜாயின் பட்டன் எங்க இருக்குன்னு ஒரு சிலர் கேக்குறீங்க. நீங்க இப்ப வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பிளஸ் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலோட லோகோ, அதாவது நம்ம சேனல் பேருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வாராகி அம்மனோட பிக்சர் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போகும். அங்க ஜாயின் பட்டன் உங்களுக்கு இருக்கும். இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய 3 லெவலுக்கான மெம்பர்ஷிப்புக்கான பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா பண கஷ்டம் தீர்றதுக்கும் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முயற்சியோட சேர்த்து இந்த வால்பேப்பரை காலையில 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். நீங்க பணவரவுக்கு செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பர் ஆகிறதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு நமக்கு வசந்த பஞ்சமி இருக்கு. தை மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 9 நாட்களை ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லுவோம். இந்த ஷியாமலா நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியில தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சதா சொல்றாங்க. அதுலயும் இந்த வசந்த பஞ்சமி நாள் நம்ம வாழ்க்கையில வளங்களை அள்ளி தரக்கூடிய நாள்னே சொல்லலாம். அக்ஷய திருதிக்கு நிகரான பலன்கள் இந்த நாள்ல நமக்கு கிடைக்கும். அதனால தங்க நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த நாள்ல தங்க நகை வாங்கலாம். இப்படி இந்த நாள்ல நீங்க தங்க நகை வாங்கும் போது மேலும் மேலும் உங்க வீட்டுல நகை சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த எளிமையான பரிகாரம்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2-2ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இப்படி இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை பத்தியும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதுல 2 சொட்டு மட்டும் சேர்த்தாலே போதும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ஈவன் காலையில நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்தா கூட முகம் கை கால் கழுவுறதுக்கு கூட இந்த தண்ணீரை, இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 போர்ட்டல் இருக்கக்கூடிய இந்த நாள்ல மத்தியானம் 2:22 இந்த 2 வார்த்தைய 22 முறை மட்டும் எழுதி பாருங்க. 2 நாட்கள்ல மேஜிக்
மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னு சொல்லி இன்னொரு சிறப்பான பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வசந்த பஞ்சமிக்கான பதிவு. இந்த பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. சரி, இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். வாராகியம்மனுக்கான வழிபாடுகளை செய்யறவங்க வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிண்ணம், அப்படி இல்லைன்னா பீங்கான் கிண்ணம், மண் அகல் விளக்கு, இதுல ஏதாவது ஒன்ன எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர், கோடு போடாத பேப்பர் நமக்கு தேவைப்படும். இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். இந்த கல்லுப்புல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் கல்லுப்புக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே சமயம் நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு இந்த கல்லுப்பு ஈர்த்து கொடுக்கும். அதனாலதான் கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததா ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். நல்ல ஒரு பணவசியத்தை இந்த ஏலக்காய் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. வாராகியம்மனுக்கான வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கிரபவாய் ஹீலிங் கோட ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 392778. இந்த ஹீலிங் கோட் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் தீர்க்கும். அது மட்டும் இல்லாம அடகு வச்ச நகையையும் மீட்கிறதுக்கு இந்த ஹீலிங் கோட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நல்ல ஒரு பணவரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஹீலிங் கோட வரைஞ்சதுக்கு அப்புறமா அபரிமிதமான பணவரவு நமக்கு ஏற்படுறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிஜில் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது. ஏன்னா இந்த பேப்பரை நீங்க மடிக்க கூடாது, அப்படியே விரிச்சுதான் அந்த கிண்ணத்துல வைக்கணும். இப்படி நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிண்ணத்துல எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர் வச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்து உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி அடகு வச்ச நகையை மீட்கணும், தங்க நகை மேலும் மேலும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த கல்லுப்பை அந்த கண்ணாடி கிண்ணத்துல நீங்க பேப்பர் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பேப்பருக்கு மேல கொட்டி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கல்லுப்புக்கு மேல ஒரே ஒரு ஏலக்காய வச்சிருங்க. இந்த கிண்ணம் அப்படியே திறந்த படிக்கு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க. இந்த கிண்ணம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த கல்லுப்பை தண்ணீர்ல நீங்க கரைச்சு விட்டுருங்க. இப்படி கரைச்சு வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க. அடுத்ததா நீங்க ஹீலிங் கோடு எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர்ல அந்த ஏலக்காய வச்சு மடிச்சு இதை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சுக்கோங்க. 1 மாசம் கழிச்சு இந்த பேப்பர் உங்களுக்கு எப்ப கண்ணில் படுதோ அப்ப இந்த பேப்பரோட சேர்த்து அந்த ஏலக்காயையும் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கை மேல பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.